இஸ் த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட். பெந்தேகோஸ்த் என்னப்பட்ட ஒரு நாள். இந்த நாள் கர்த்தருக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு நாளாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் வண்ணாந்திரத்தில், எகிப்திலிருந்து வண்ணாந்திரம் வழியாக 40 நாள் போறாங்க. போயிட்டு கானான் 40 வருடமாக போறாங்க, கானான் தேசத்துக்கு போறாங்க. போற வழியில ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்திலையும் அவர்களோடு இடைப்படுகிறார். உபாகமம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் வளர்ந்து சிதறடிக்கப்படுகிறார்கள், உலகம் எங்கும் சிதறடிக்கப்படுகிறார்கள். அப்ப ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு, உபாகமம் 16:16ஆம் வசனம் எடுத்தவர்கள் என்ன வாசிக்க கூடுமா? வருஷத்துல எத்தனை தாட்டி? 3 தாட்டி. நம்பர் 1 புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 2வது வாரங்களின் பண்டிகை, 3வது கூடார பண்டிகை. வாசிங்க. நீங்க என்ன பண்ணணுமா? தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவீர்கள். வரும்போது என்ன சொல்லியிருக்க வசனம்? வெறும் கையாக நீங்க வரக்கூடாது, நான் உங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. இது நம்மளுக்கு தெரிந்தது. சில நேரத்தில் நான் யோசிப்பேன், ஓகே பெண்டிகாஸ்ட் அன்னைக்கு ஆண்டவர் பொழிந்தார், அதனால தான் அந்த நாள் பெண்டிகாஸ்டா இருந்துச்சு அப்படின்னும். Pentecostal day was already there in the mind of God even before the whole universe was created. பெந்தேகோஸ்த் நாள் என்பது ஆண்டவருடைய மனதில் ஒரு விசேஷித்த நாளாக இருக்கிறது. முதல்ல ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர், இல்லைன்னா புளிப்பில்லாத பண்டிகை, அப்ப பண்டிகை. அது என்னன்னா, இட்ஸ் a feast of Passover. எப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் வெளியே வரும்போது இயேசு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க ஆட்டை அடித்து ரத்தத்தை உங்க வாசல்ல போடுங்க, அப்போ அந்த சங்கரிக்கிற தூதன் வந்து உங்களை யாரும் சங்கரிக்க மாட்டான்னு என்று சொல்லுவார். தட் இஸ் தி ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ்ஓவர் ஆர் அன்லீவன் பிரெட், நம்பர் 1. இரண்டாவதாக ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் which is called as Pentecost. பாஸ் ஓவர்ல இருந்து 50வது நாள் உங்களுக்கு நீங்க ஒரு ஆசரிப்பு கூடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது கிரேக் மொழியில அது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷவத். ஷவத் என்றால் வீக்ஸ் அர்த்தம். ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸ். இரண்டாவது கூடார கூடுகையில் நீங்க என்ன பண்ணுமா, நீங்க வந்து ஆலயத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக நடக்க போறது வந்து ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திலிருந்து நீங்க எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு வரணும். வருடத்தில் மூன்று தாட்டி நீங்க ஆலயத்துக்கு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர், இரண்டாவது பெண்டிகாஸ்டல் டே, மூன்றாவதாக ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னேக்கிள் ஆர் ஃபீஸ்ட் ஆஃப் டென்ட்ஸ் ஆர் ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். இந்த 3 பண்டிகையிலும் நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லியிருந்தார். அதை சில நேரத்தில் யோசிக்கும் போது ஏன் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வரணும்? ஏன்னா மூன்றுமே டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட். ஃபர்ஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பார்லி கிடைக்குமா, செகண்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபெஸ்டிவல் வீக்ஸ் வரும்போது வீட் கிடைக்குமா, கோதுமை கிடைக்குமா, மூன்றாவது கிடைக்கும் போது பழங்கள் கிடைக்குமா. அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, அறுவடையின் காலத்தில் முதலாவது நீங்க பாஸ்ஓவர் அப்போ வாங்க, ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ்ல வாங்க, மூன்றாவது சொல்றாரு ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்ல வாங்க அப்படின்னு சொல்றாரு. வந்து என்னை ஆசிரிக்க கடவீர்கள். வரும்போது கையை வீசிட்டு வராதீங்க, நான் உன்னை ஆசீர்வதித்திலிருந்து எடுத்து வந்து காணிக்கை செலுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. எதற்காக நான் இது சொல்றேன் அப்படின்னா, நேற்று நான் உபவாசித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் கிட்ட ப்ரே பண்ணிருக்கும் போது ஆண்டவர் கிளியரா சொன்னார், ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ் ஓவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு காலத்தை குறிக்கிறது, நமக்காக ரத்த சிந்துதலின் காலத்தை குறிக்கிறது, ரத்த சிந்துதலினால நம்மளுக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிற்று என்று குறிக்கிறது. இரண்டாவது ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் பெந்தேகோஸ்தே நாள் என்று குறிக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட்ட நாள். We need Jesus Christ to forgive all our sins. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆவிக்குள்ளாக நடத்துறதுக்காக, விசுவாச வாழ்க்கையில் ஆவிக்குள்ளாக நடத்துறதுக்காக நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார். மூன்றாவது ஃபீஸ்ட் ஆஃப் டென்ட்ஸ் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இஸ்ரேல் மக்கள் எல்லாம் வரும்போது ஒரு கூடாரத்தை போட்டு அதுக்கு மேலே எல்லையை போட்டு ஒரு வாரம் இருந்து தேவனை துதிப்பார்களாம். ஸோ வேறெவர் தே வெண்ட், எங்கெல்லாம் போறாங்களோ அங்கிருந்து வந்து என்ன பண்ணுவாங்க, டென்ட்டை போட்டு துதிப்பார்கள்.
எதற்காக இது சொல்ல வேண்டால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். ஆமென். நம்முடைய சரீரமே தேவன் தங்கும் ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்கும். wherever we are, நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்க பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அந்த நாளன்று, பெண்டெகோஸ்து நாளன்று இதுதான் நடந்தது. நம்ம வாசித்தோம், ஒரு மைட்டி விண்ட் வருது, எல்லார் மீதும் 120 பேர் இருக்கிறாங்க. ஃபயர், டங்ஸ் ஆஃப் ஃபயர், ஒவ்வொருவரும் மீதும் அக்னி ஆக இறங்குகிறார் பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் போது அவர்கள் என்ன பண்றாங்கன்னா வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஓல்ட் டெஸ்டமென்ட்ல நம்ம பார்த்தபடி அதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி அழகா நம்ம சொல்றாரு. எசேக்கியேல் 36:24 வாசிக்கும் போது, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் பண்ணுவேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேசுறார். the day of Pentecost பத்தி ஆண்டவர் முன்னாடியே வச்சிருக்காரு, because that day is very special to him. எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா பேசுறாரு, யோவேல் தீர்க்கதரிசி மூலமா பேசுறாரு. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை கல்வார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர் மேல் நாட்டில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். அதே தான் யோவான் தீர்க்கதரிசி மூலம் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனா என்னிலும் பின்னாடி ஒருத்தர் வருகிறார், அவர் என்ன பண்ணுவார், உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சியை அழுக்க நான் தகுதி இல்லாதவன் என்று சொல்லுகிறார். இயேசு சாமி அதுதான் சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்றாரு, நான் போறேன், நான் போயிட்டு ஐ வில் சென்ட் யூ a helper, உங்களுக்கு ஒரு உதவிக்காரனை அனுப்புகிறேன், ஒரு கம்ஃபர்டரை அனுப்புகிறேன் நான். he will tell you all things, உங்களுடைய பாவங்களை உணர்த்துகிற ஒரு ஆவியானவர் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் என்று சொல்லிட்டு போறார். ஏசாமி சொல்றார், போறதுக்கு முன்னாடி நீங்க எருசலேமே தங்கியிருங்க, ஆவியினால நிரப்பப்படும் நாட்கள் வரும் என்று சொல்லிட்டு போறார். எடுத்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? சத்தமா சொல்லுவோமா? பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சிகளா இருக்க. 3 வார்த்தை இந்த வசனத்தில் நீங்க குறித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது. சொல்லுங்க, பரிசுத்த ஆவி என் மீது வரும்போது. யாருக்கெல்லாம் வேணும் பரிசுத்த ஆவி? சொல்லுங்க, பரிசுத்த ஆவி என் மீது வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா பெலன் அடைந்து, மூன்றாவது சாட்சிகளாக இருப்பேன். இதுதான் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறாரு. This is the promise of the Father. அப்போஸ்தலர் 1:4ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது ஏசாமி சொல்றாரு, you shall wait for the promise of the Father to be fulfilled. பிதாவுடைய ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க காத்திருங்கள் என்று சொல்கிறார். This is not promise of Jesus Christ. இது கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை அல்ல, இல்ல ஆவியானவர் நம்மளுக்கு கொடுத்த கட்டளை அல்ல, இது கொடுத்தது promise of the Father. That's what I'm bringing to Old Testament. promise of the Father ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அது எசேக்கியேல் மூலமாக சொல்றாரு, ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக சொல்றாரு, யோவான் தீர்க்கதரிசி மூலமாக சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்து மூலமாக சொல்றாரு. The day of Pentecost is very special to me. ஏனென்றால் பழைய காலத்துல மோசே சீனாய் மலையில் ஏறும்போது the day of Pentecost அன்னைக்கு தேவன் என்ன பண்றாரு, அவருக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிறார். சேம் டே. பட் ஆனா பெண்டிகாஸ்ட் அன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். The reason is, பழைய ஏற்பாட்டில் மக்கள் எல்லாம் தன்னுடைய இஷ்டப்படி நடக்கும்போது தேவன் சொல்றாரு, இல்ல நான் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கணும். I want to give them commandments. அவங்க அந்த commandments ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிட்டு அவர்கள் நீதிமானாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 10 கட்டளை கொடுக்கிறார் டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் அன்னைக்கு பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் தன்னுடைய ஆவியை தருளுகிறார்.
எதற்காக தன்னுடைய ஆவியை தருகிறார் என்றால், பழைய ஏற்பாட்டு காலம் முடிந்து விட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கலாம். கலேஷியன்ஸ் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 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 வசனம் இருக்கு, படிக்க முடியுமா? என்ன சொல்றாரு? இப்படிப்பட்டவைகளுக்கு பிரமாணம் ஒன்றுமில்லை. இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, there is no law against it. புரிந்து கொள்ளுங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல லா கொடுக்கிறார், இப்படிதான் நீ நடக்க வேண்டும் என்று கொடுக்கிறாரு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவியை நான் தருகிறேன், ஆவியோட நான் ஃப்ரூட்ஸை தருகிறேன், ஆவியோட நான் கிஃப்ட்ஸை தருகிறேன், நீ அதை ஃபாலோ பண்ணினா there is no law against it. This is the word of God today. There is no law against it. நீங்க 10 கற்பனை கட்டளைகளை கை கொள்ளணும் அவசியம் கிடையாது. If you follow, if you have the fruits of the spirit, ஆவியின் கனிகள் உங்களோடு இருக்கும்போது, ஆவியின் வரங்கள் உங்களோடு இருக்கும்போது, there is no law against it. அதான் பவுல் அழகா கலாத்தியருக்கு எழுதுகிறார். அண்ட் ஆவியானவர் நம்மோடு வர்றதுக்கு காரணம் யாருன்னா நீங்க கிடையாது, நான் கிடையாது. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவான் 14:16 வசனம். யாருக்கெல்லாம் ஆவியானவர் வேணும்? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, ஆவியானவர் என்ன ஃபில் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கீங்க? அவன் வாசிங்க சிஸ்டர், 14:16 அதிகாரம். ஆஹா ஆஹா ஆஹா. யாரு இந்த வசனத்தை சொல்றாரு என்றால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க விரும்புறதுக்கு முன்பாக என்ன ஆவியானவர் நிரப்ப வேண்டும் என்பதை விரும்புறதுக்கு முன்னாடியே, நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே யார் சொல்றாரு? நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அவர் என்ன பண்ண? உங்களுக்கு சத்திய ஆவியாக தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவார். சிஸ்டர், நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, அந்த அப்பர் ரூம்ல 120 பேர் விரும்புனாங்களோ இல்லையோ, that is not their prayer. பிகாஸ் த ப்ரேயர் யார் பண்ணதுன்னா ஏசு சாமி உலகத்தில் இருக்கும்போது ப்ரே பண்ணார். நான் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவின் இடத்துல. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படும். பட் இட் இஸ் அப் டு அஸ். இட் இஸ் அப் டு அஸ் டு ரிசீவ். அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வேணும் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் நம்ம இருதயத்தை நம்ம ஓப்பன் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் வரவேற்கிறோமா? That is the question I want to ask you. This is the promise of Father. பிதாவுடைய வாக்குத்தத்தம். நீங்க எல்லாரும், நம்ம எல்லாரும் ஆவியினால நிரப்பப்பட வேண்டும் என்பது, ஆவியினால ஜீவிக்க வேண்டும் என்பது, ஆவியினால வாழ வேண்டும் என்பது பிதாவினுடைய ஆசை. Are we willing to open our hearts? இப்போ நம்ம செய்திக்குள்ளார போலாம். சிரிக்கிறாங்க. ஆவியானவர் வரும்போது வசனம் சொல்லுது, 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. இங்கிலீஷில் சொல்றது you shall receive power. I mean power சொல்லுங்க. பவர். பவர் இல்லாம சொல்றீங்களே. பவர். சத்தமா யாருக்கெல்லாம் பவர் வேணும், பலன் வேணும்? ஒரு தடி பவர். You shall receive power. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you shall receive power. சொல்லுங்க, கொஞ்சம் தாராளமாக தான் சொல்லுங்களேன். ஸோ என்னுடைய மெசேஜின் தலைப்பு பவர். போன வாரம் சாட்டர்டே நான் ஃபாஸ்டிங் பண்ணி ஜெபித்து இருக்கும்போது, டீன்ஸ்க்காக ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது, ஆண்டவர் எனக்கு ஒரு மெசேஜ் கொடுங்க ஆண்டவர், அவங்களோட பேசணும் போது ஆண்டவர் கொடுத்துட்டு அவர் பாட்டு போட்டுகிட்டே இருக்காரு, ஃப்ளோ பண்ணிகிட்டே இருந்தார் நிறையா. ஓகே, ஆண்டவர் அடுத்த வாரம் சேர்த்து கொடுக்குறாரு என்று எடுத்துக்கொண்டே ஆண்டவர் சொன்ன காரியம், you shall receive power. You shall receive power when the Holy Spirit comes upon you. ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் அடைவீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிற காரியங்கள் நிறையா உண்டு இல்லைங்களா? ஆண்டவர் எனக்கு இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்தி சொன்னார். ஆண்டவர் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் பேசும்போது ஆண்டவர் சொன்னார்,
நம்ம ஆலயத்தில் ஒரு காரியம் இருக்கிறது அப்படி சொன்னார். என்ன ஆண்டவர் அப்படின்னு கேட்கும்போது, த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் நம்ம ஆட்கள் மத்தியில் நிறையா இருக்குது. அதான் சொல்றாரு, அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸை நம்ம கலைத்து போட்டோம் என்றால் தேவன் நம்மளை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ், ஒரு பாரமுள்ள ஒரு ஆவி நமக்குள்ள இருக்கிறது. ஐயோ, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, நான் இந்த நாட்டுக்கு வந்து ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், குடும்பத்துக்கு குறித்த பாரங்கள், வேலையை குறித்த பாரங்கள், நம்ம பிள்ளைகளை குறித்த பாரங்கள், ஹெல்த்தை குறித்த பாரங்கள், சிக்னஸ் டிசீஸ் குறித்த பாரங்கள் நிறைய நம்ம இடத்துல இருக்குது. என் பிள்ளை என்ன ஆவான், என் பொண்ணு என்ன ஆவாங்க, கல்யாணம் வயசாயிச்சே கல்யாணம் பண்ணலே பாருங்கள், வேலை இல்லாம கஷ்டப்படுகிறேனே பாருங்கள், என் குடும்பம் இன்னும் அப்படியே தான் இருக்குது, முன்னேறவில்லையே அப்படின்ற ஒரு பாருங்கள். the spirit of heaviness நம்மளை அப்படியே அமுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. and that's when, அந்த நேரத்தில் தான் ஆவியானவர் உங்களோடு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பெலன் அடைவோம். சொல்லுங்க, பெலன் சொல்லுங்க. இந்த நாள்ல இருந்து கேட்கும்போது ஜீலன் ஹார்ட்ல கை வச்சுக்கிறோம். பெலன், கர்த்தர் தருகிற பலத்தோடு நம்ம இன்று போக போகிறோம். ஆமென். அதுதான் வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பவர். இங்கிலீஷில் பவர் என்றால், ஒரு கிரேக் மொழியில் பவர் என்றால் டுனாமிஸ் என்று பேர். எத்தனை பேருக்கு தெரியும் டுனாமிஸ்? சொல்லுங்க, டுனாமிஸ். டுனாமிஸ் என்றால் டைனமைட் என்று அர்த்தம். இங்கிலீஷ் பொருளில் அர்த்தம் டைனமைட். டைனமைட் டைனமைட்னா என்ன தெரியுங்களா? ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பொருள். அந்த டைனமைட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க என்றால், மைன்ஸ்லையும் கல்லுகள் வெட்டுறதுலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கல்லுகள் நடுவில் போட்டு அதை பற்ற வைப்பாங்க. அது என்ன பண்ணுமா, பயங்கர அதிக சக்தியினால அது வெடிச்சு கல்லுகளை பிளவு பார்க்கணுமா. That is the power that you and I have if Holy Spirit comes upon us. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது வரும்போது அந்த மாதிரி ஒரு பலன் நமக்கு உண்டாயிருக்கும். பவர். என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 15-16 வயசு இருக்கும்போது நான் கார் ஓட்ட கற்றுக்கினேன். எங்களுடைய பெரியப்பாவோட கார் அம்பாசடர் கார். அம்பாசடர் காரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். யாரெல்லாம் அம்பாசடர் கார் ஓட்டியிருக்கீங்க? ஒரு வளைவில் சுற்றணுன்னா அப்படியே மாங்குன்னு சுற்றணும். ஓகேவா? ஊட்டியில் போகும்போது அப்படியே ஹேர்பின் பெண்ட்லாம் போகும்போது அப்படியே சுற்றணும். ஒரு ஹேர்பின் பெண்டுக்கும் ஒரு 10 சுற்றினா தான் வண்டி அப்படி திரும்பும். எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? அதுவும் பழைய காலத்து பஸ்லலாம் போனோம்னா, பெரிய பஸ்லாம் பெரிய ஸ்டேரிங் வேறு, அவர் அப்படியே ஒரு பெரிய சர்க்கிள் அடிப்பார், சுற்றுவார். ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்பாக என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் ஃபார் வந்துச்சு. என்ன கால் ஃபார்னா, BMW ஷோரூமுக்கு வாங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கார் வாங்கிக்கலாம், அதோட கூட சேர்த்து நாங்கள் டின்னருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே. நம்மளுக்கு கார் மீது கொஞ்சம் பற்று உண்டு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், ஓகே ஃப்ரீ டெஸ்ட் ட்ரைவ் தானே கொடுக்குறாங்க, போவோமேன்ட்டு போனேன். போயிட்டு நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னாங்க. புக் பண்ணேன். பிஎம்டபிள்யூவில் எது பெருசாக எது லேட்டஸ்ட்டாக இருக்கோ BMW i7 புக் பண்ணேன். i7 பார்க்கறதுக்கு பயங்கர பெருசாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன ஆச்சு, அவங்க சொன்னாங்க i7 ஏற்கனவே புக் ஆகிடுச்சு, வேணா i4 எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. ஓகே, இருந்தாலும் ஓகே BMW ஓட்டணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு i4 நான் போய் எடுத்து பார்த்துட்டு ஓகே டெஸ்ட் ட்ரைவ் போகலான்ட்டு பக்கத்தில் ஒருத்தர் வந்தார், பின்னாடி என் பாஸ் உட்காந்துருந்தாங்க. ஓகே, ஒரு 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 ரோட்டுக்குள்ளார போனோம். அங்கே கூட்டமாக இருந்து நெரிசலாக இருந்தது. போயிட்டே இருக்கும்போது எப்படி இருக்குது வண்டி, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், நீங்கள் இந்த வண்டியோட ஹார்ஸ் பவர் என்ன, நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் என்ன பண்ணார், பக்கத்தில் உட்காந்துரு, நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகணுமா அப்படின்னார். ஆமாம் அப்படின்னு. ஆமாண்ணா, சரி ஓகே வா நான் உனக்கு கூட்டு போகிறேன்ட்டு வேற ஒரு ரோட்டுக்கு கூட்டு போனார். கூட்டு போயிட்டு யூட்டன் அடிக்கும்போது சிக்னல் எல்லா வண்டியும் நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ சொல்லி நீ யூட்டன் அடி அப்படின்னாரு. யூட்டன் அடித்தா ரோட்டில் யாருமே கிடையாது. அடிச்சுட்டு வண்டியை திருப்பிட்டு நான் சொன்னேன், இப்போ ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணு அப்படின்னாரு. வெறும் ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக தான் ப்ரெஸ் பண்ணேன். 1 2 3 செகண்ட்ஸில் 100 டச் ஆயிடுச்சு. என்னுடைய பாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி உட்காந்து நான் அப்படியே தூக்கி போட்டு 1-2 செகண்ட்ஸ் எனக்கு நினைவே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் ஆக்சிலேட்டர் காலை எடுத்துட்டேன்.
எடுத்துட்டு அடுத்த சிக்னல் வரைக்கும் வண்டி போய் ஸ்லோவா நின்னுச்சு. The difference between ambassador car and BMW, என்ன ஒரு டிஃபரன்ஸ்? பவர். அம்பாசிடர் கார்ல பவர் இல்ல, ஆனா இப்போ வர கார்ல எல்லா கார்லயும் பவர் வந்துருச்சு. சுத்தணும் எவ்வளவு என்னோட ஹார்ட் ஒர்க் தான் ஃபுல்லா, நான் சுத்துறேன் என் வாழ்க்கையில நான் சுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உங்களிடத்துல பவர் வரும்போது இப்படி சுத்தணும் அவசியம் கிடையாது. சிம்பிளா ஒரு விரலை வச்சு அப்படி மூவ் பண்ணா போதும். அதுதான் டிஃபரன்ஸ். When the Holy Spirit comes upon you, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வேலை ஸ்டீரிங் மட்டும் சுத்துங்க, பொறுமையா சுத்துங்க, கஷ்டப்படாதபடி சுத்துங்க. We need that power. வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, சூழ்நிலையில வரும்போது நம்ம பார்த்து என்ன பண்றோம்னா சோர்ந்து போயிட்டு அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ்ல போயிடுறோம். We need that power. We need to be power assisted. அந்த பெலன், அந்த வல்லமை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஃப்ரீயா கிடைக்குது. நீங்க பிரேயர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏசாமி ஏற்கனவே பிரேயர் பண்ணிட்டாரு, உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நம்ம இதே திறக்கிறோமா? That's number one. I just want to finish up. ஒரு 5 different types of powerல முடிக்க விரும்புகிறேன். Number 1, power of transformation. மறுரூபமாக்குதலின் வல்லமை. ஆவியா நம்பருக்குள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் திங் நமக்கு வாழ்க்கையில் நடக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். சொல்லுங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன். மறுரூபமாக்குதலின் வல்லமை. சத்தமா சொல்லுங்க. நம்ம வாசித்த பகுதியில் பார்த்தோம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், நடுவில் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, அந்த பாஸ்ஓ ஃபீஸ்ட்டை கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்க 17க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து மக்கள் அங்கே வந்து குவிந்து இருக்கிறாங்க. எல்லாம் யூதர்கள். அவங்க வந்தது ஃபீஸ்ட்டை கொண்டாடுறதுக்காக வந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆவியானவர் வல்லமையாக இறங்குகிறார். இருக்கிறவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுகிறார்கள். அந்நிய பாஷையில பேசுறது அவங்க கேட்கிறாங்க, என்னமா நடக்குது, என்ன நடக்குது இங்க? அவங்க நம்ம பாஷையில பேசுறாங்களே. அப்ப பேதுரு எழுந்து நின்று பேசுகிறார். யூதர்களே, நாங்க தண்ணி அடிச்சுட்டு பேசுறோம் நீங்க நினைக்காதீங்க. ஜோயல் தீர்க்கதரிசனமாக சொன்ன, யோவேல் தீர்க்கதரிசனமாக சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற மாம்சமான யாவர் மேலும் அவருடைய ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறது. எடுத்து சொல்லுறாரு, எடுத்து சொல்லிட்டே இருக்காரு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இவன் யாரு? பேதுரு, படிப்பில்லாதவன், ஒரு பேதமை நிறைந்தவன். பைபிள் சொல்லுது பேதமை நிறைந்தவன். ஒன்றும் மைண்டே இல்லை, நான்சென்ஸ் தான் ஃபுல்லா. தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நான்சென்ஸாக இருந்த வாழ்க்கையை தேவன் எப்படி உயர்த்திருப்பாங்க? தட் இஸ் த பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பேதுருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், அவர் ஒரு ஃபேமிலி மேன், தன்னுடைய மனைவியோட தன்னுடைய மாமியாரோட கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஏசாமி முதல்ல பார்க்கும்போது சொல்றாரு, ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்க அகன்று போங்கன்னு சொல்றாரு. நீங்க எனக்கு வேண்டாம், நீங்க பார்க்கறதுக்கு காட்லி மேனா இருக்கிறீங்க. நான் வேற மீன் பிடிக்கிறவன், நைட்டெல்லாம் மீன் பிடிச்சேன், ஒன்றும் எனக்கு கிடைக்கல, நானே வருத்தத்தோடு இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் எப்படி என்னுடைய வீட்டை ஃபீட் பண்ணுவேன்? எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, நம்ம சென்னை ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ்லலாம் மீன் பிடிக்கிற ஆட்கள் இருப்பாங்க. மீன் பிடிக்கிறவர்கள் வந்து பேசுகிற பாஷை எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? யூதர்களே, நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் கொலை செய்த இயேசு உயிர் தெழுந்தார், அவர் தான் அவருடைய வல்லமையை அனுப்பியிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர், அப்படியே பேசுவாங்க. நான் நினைக்கிறேன் பேதுரு பேசும்போது, சாமே ஒன்றும் ஆப்பிடல சாமே, நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டோம், ஒன்று கூட ஆப்பிடல சாமே. யூனோ, அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் ஏசாமி வரும்போது,
இல்ல என்னை விட்டு போங்க, நான் ஒரு சின்னர். ஒரு தாட்டி ஏசாமி கேட்குறாரு, ஏற்கனவே நான் ஃபேமிலி கான்ஃபரன்ஸில் லோட்டஸ் டெசாரில் பேசின இந்த காரியம் திரும்பி பேசுகிறேன். ஒரு அன்வேவரிங்கான பர்சன். ஒரு தாட்டி ஏசாமி கேட்குறாரு, நீங்களாம் யார் என்று நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நீர் யூ ஆர் த சன் ஆஃப் காட், நீர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னார். ஏசாமிக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். அட்லீஸ்ட் இருக்கிற 12 பேர்ல ஒருத்தனாவது கரெக்ட் ஆன்சர் பண்றான்ட்டு சந்தோஷமா ஆண்டவர் சொல்றாரு, நான் பாடுபட வேண்டிய காலம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லும்போது பேதுரு திருப்பாது, ஐயோ நீங்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது, நீங்க பேசுறீங்க பேசக்கூடாது, நீங்க மறிக்கலாம் கூடாது, நீங்க இருக்கணும், நல்லது செய்யணும். அப்போ ஏசாமி திரும்பி பார்த்து சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லுகிறார். ஒரு விசை ஆவிக்குரிய எண்ணத்தோடு இருக்கிறவன், ஒரு விசை மாம்சத்தோடு எண்ணத்தோடு இருக்கிறவன், ஒரு அன்வேவரிங் பர்சன், படிக்காதவன், ஒரு ஆங்ஷியஸ் பர்சன். ஐயோ எதனா பண்ணிட்டே இருக்கலாமே. மறுரூப மலைக்கு போறாங்க, அங்க ஏசாமியோட எலிஜா இருக்கிறாங்க, மோசஸ் இருக்கிறாங்க. பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு டென்ட் போட்டுட்டுமா, நீங்களாம் இங்கே இருங்க, ஏதாவது பண்ணணும். ஒரு ஆங்ஷியஸ் உள்ள பர்சன், பேனிக்கா இருக்கிற மனுஷன், ஒரு ஃபியர்ஃபுல் பர்சன். படவுல போறாங்க, காற்று அடிக்கிறது. பேதுரு கத்தார், ஆண்டவரே நீ என்ன தூங்கி நிற்கிறீங்க, நாங்களாம் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லுகிறாரு. அப்ப ஏசாமி பார்த்து சொல்றாரு, ஏன் பயப்படுறீங்கப்பா, பயந்தாங்கோலி. நம்ம கூட நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, சின்ன வயசுல அப்படிதான், சரியான பயந்தாங்கோலி, சரியான கிறுக்கு பிரிச்சு அப்படி சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்தில் ஒரு ஒரு டேரிங் பர்சன், ஏசாமி நடந்து வராரு கடல்ல, பார்த்து ஆண்டவரே நான் நடக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு ஒரு வெர்சடைலான பர்சன் கோபப்படுறான். ஏசாமியை பிடிக்க வரும்போது கத்தி எடுத்து ஒருத்தனோட சோல்ஜரோட காதை வெட்டுறான். ஷார்ட் டெம்பர்ட், சடனா கோவம் வரும். அன்ஃபெய்த்ஃபுல். நான் 3 தடி ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன மறுதளிப்பேன், நான் மறுதளிக்க மாட்டேன், நீங்க செத்தீங்கன்னா நானும் செத்துருவேன் அப்படின்ற ஒரு பேதுரு சொல்றார். இவரை நான் அறியேன், அவர் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார். அன்ஃபெய்த்ஃபுல். ஜெபிக்க சொல்றாரு ஏசாமி, பா 1 மணி நேரம் எனக்காக ஜெபிங்கப்பா, நான் போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வரேன். தூங்குறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய காரியங்களை பேதுருவை போலதான் இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் பேதுரு போலதான் இருக்கிறேன். உண்மையா சொல்லணும்னா நீங்க பார்க்குற ஜேக்கப் இந்த ஜேக்கப் இல்லை. பலருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். 10 பேர்கிட்ட என்னை பற்றி சொல்லுங்க அப்படின்னா, அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப அமைதியானவர், கோபப்பட மாட்டார், நல்லா பேசுவார் அப்படின்றதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் சின்ன வயசில் என் தொல்லை தாங்க முடியாது, எங்கள் அப்பா என்னை தூக்கி போய் ஹாஸ்டலில் போட்டார். ஹாஸ்டலில் போட்டு என்னை படிக்க வச்சார். ஏன்னா அவ்வளோ நாட்டி பண்ணுவேன். நாட்டினா என் தங்கச்சி வந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் என்னுடைய முழு உருவம் தெரியும். ஒரு நாள் வீட்டில் இருக்க மாட்டேன். வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் வெளியே சைக்கிள் தூக்கிட்டு ஓடிடுவேன். எங்கள் அப்பா என்னை அடிக்க வந்தார், நான் ஓடுவேன். எங்கள் அப்பா பின்னாடி துரத்திட்டு வருவார். இருந்தாலும் இது எங்கள் அப்பா ஒரு 2-3 சபைகளை நடத்தி கொண்டு வருகிறார். அப்படி இருந்தும் என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. இல்லாத காரியங்கள் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு போக சொன்னால், ஸ்கூல் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கட்டடிச்சு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவேன். ஒரு தடவை எங்கள் அப்பா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்துட்டாரு. பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வச்சாரு பாருங்க. என்ன அடித்து எங்கள் அப்பா ஊரார் பிள்ளைகளை திருத்தினார் பார்த்துங்க. என்ன அடித்து எங்கள் அப்பா என்னுடைய தம்பியும் தங்கச்சியும், நீ ஒழுங்காக இருந்தால் தாண்டா எல்லாரும் நல்லா இருப்பாங்க, சர்ச்சில் நீ ஒழுங்காக இருந்தால் தாண்டா எல்லாரும் நல்லா இருப்பாங்க, வீட்டில் நீ ஒழுங்காக, அப்படிப்பட்ட ஒரு ஆள். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது 12th படிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆவினால் நிரப்பப்பட்ட, அந்நிய பாஷையினால் நிரப்பப்பட்ட என்னுடைய வாழ்க்கை மாறிற்று. பேதுருடைய வாழ்க்கையும் அப்படிதான். கடைசி வரைக்கும் மறுதளித்த பேதுரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறியா பேதுரு, நான் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்பது. அது நிரப்பி காட்டினார். எப்போ தெரியுங்களா? ஆவியானவர் அவரோடு வரும்போது எழுந்து நின்று பிரசங்கிக்கிறார். ரிப்பெண்ட், ரிப்பெண்ட், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்றாரு. ஜீசஸ் சொன்ன ஃபர்ஸ்ட், ஜீசஸ் மூன்று டெம்ப்டேஷன் கடந்து வரும்போது, 40 நாள் கடந்து வரும்போது, மினிஸ்ட்ரியில் இறங்க போது சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? ரிப்பெண்ட். மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது சொன்ன முதல் வார்த்தை ரிப்பெண்ட். யோவான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே,
இப்போல்லாம் நம்ம அப்படி பேசணும்னா சர்ச்சில் அவன் என்ன பாம்புன்றான்பா, நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன் இல்ல. ஆனா யோவான் சொல்றார், விரியன் பாம்பு குட்டிகளே மனம் திரும்புங்கள், உங்களுடைய பாவத்தை விட்டு விலகுங்கள், ஞானஸ்தானம் பெறுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். பேதுரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். Transformation happens when the Holy Spirit comes to us. பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஊழியக்காரர்களை அடித்து நொறுக்குகிறவன், ஊழியக்காரர்களை தூக்கி சிறையில் போடுகிறவன். ஆண்டவர் அவனுக்கு வல்லமையா இறங்குறாரு, விஷனை கொடுக்கிறாரு, அப்படி மாறுகிற மனுஷன் நான் மாட்டார். ஸ்தேவான் இறக்கும் போது பவுல் அங்க இருக்கிறார். ஸ்தேவானுடைய ரத்த பழியும் எங்க அவன் மேல உழுந்திருக்கும். ஆனால் தேவன் சவுலை பவுலாக மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருக்கலாம். ஒரு பயந்தாங்கோலியா இருக்கலாம், இல்லை ஒரு ஷார்ட் டெம்பர் டப்புன்னு கோவம் வந்துற மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு டினையல் பர்சனாக இருக்கலாம், ஒரு ஃபியர்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். படபடப்பா இருக்கு, என்னால் எப்படி தாங்க முடியல, எது ஃபேஸ் பண்ண முடியல அப்படின்னு இருக்கலாம். பட் ஆவியானவர் உங்களோடு வரும்போது, அந்த பவர், அந்த டைனமைட் பவர் வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் உடைக்கப்படும். ஆமென். அத வசனம் சொல்லுது, கல்லான இருதயத்தை எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சதையான இருதயத்தை போடுகிறவர். நம்பர் 1, பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இரண்டாவது, பவர் ஆஃப் விட்னஸிங். சாட்சியா இருக்கிற ஒரு வல்லமையை ஆண்டவர் உங்களோடு தருவார். பவுலுடைய நிறைய அதிகாரத்துல பார்க்கிறோம், பவுல் சொல்றாரு, I am not ashamed of the gospel. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். Oh to me if I don't preach the gospel. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார், ஆட்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கம்மி, எனக்கு ஆள் தேவை அப்படின்றாங்க. நம்ம எல்லாம் அறிந்து கொள்கிறோம். we know ABCs of Christianity, accepting Jesus Christ, A, B, believing in him தெரியும், continuing him அதான் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, வருஷத்துக்கு சொல்றாரு, நீங்கள் எங்கும் போங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள். எத்தனை பேர் செய்கிறோம்? எத்தனை பேர் செய்கிறோம்? நம்ம அது நம்மேல் விழுந்த தலையாய கடமை, which means it is the prime importance. கிரேட் கமிஷன் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து போயிருக்கிறார். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். சொல்லுங்க, தைரியமாய். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தைரியம் வேணும். நிறைய பேர் நம்ம பக்கத்து இருக்கிற நெய்பர்கிட்டே நம்ம ஆண்டவரை பத்தி சொல்ல மாட்டோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுங்களா? சாட்சிகளா இருக்கணும்னா, நான் பாவியா இருந்தேன், ஆண்டவர் என்னை ரட்சித்து இன்று உயர்த்தி வைத்திருக்கிறார், சாட்சி. அதை சொல்லுங்க. நான் கஷ்டப்பட்டு இருந்தேன், சுகவீனமா இருந்தேன், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்து நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறேன், சாட்சி. எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருந்தது, ஆண்டவர் அதை மாற்றி விட்டார், சாட்சி. என் குடும்பத்தை குப்பையிலிருந்து உயர்த்திருக்கிறார், சாட்சி. என்னுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கி இருக்கிறார், சாட்சி. அதான் சொல்றாரு, you have to be a witness. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். எத்தனை பேருக்கு நம்ம சொல்றோம்? கொலீக்ஸ் கிட்ட சொல்றோமா? என்னுடைய வேலை இடத்துல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையின் கதைகள் யாருக்கு தெரியுமோ இல்லையோ, சில கதைகள் என் பொண்டாட்டி கூட தெரியாது, ஆனால் என் பேஷண்ட்ஸுங்களுக்கு தெரியும். பிகாஸ் என் வாழ்க்கையில் நடந்தது நான் ஒரு சாட்சியாக நான் உங்களுக்கு சொல்லணும். ஆண்டவர் செய்த ஒவ்வொரு சாட்சியும் புதைச்சி வைத்துறாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்தாரா, வேலையை கொடுத்தாரா, இன்னொருத்தருக்கு சொல்லுங்க, நான் ஜெபித்த ஆண்டவர் வேலை கொடுத்தார், நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்பது. நான் சுகவீனமா இருந்தேன், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், நம்ம ஜெபிப்போம், உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை தருவார். சாட்சியா இருக்கணும். பேதுரு நின்று ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, மனம் திரும்பி உங்ககிட்ட வராங்க,
ஞானஸ்தானம் கொடுக்குறோம் அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்றாரு. சொல்லும்போது தேவன் அவர்களையும் சாட்சிகளாக மாற்றுகிறார். 12 பேரும் தான் இருந்தாங்க, 72 மாறினாங்க, 72 பேர் 120 பேராக மாறினாங்க, 120 பேர் மல்டிடியூட்ஸாக மாறினாங்க. பிகாஸ் ஆஃப் த சாட்சி. நம்ம எப்போ ஆவியானவர் வரும்போது நம்மளுக்கு செய்த ஆண்டவர் செய்த நன்மையை மற்றவர்களுக்கு சொல்கிறோமோ அப்போதான் உங்களுடைய சாட்சி பலப்படும். நம்பர் 2. நம்பர் 3, பவர் ஆஃப் க்ரோயிங். வளர்த்திக்கான வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். வளர்த்திக்கான வல்லமை எப்படின்னு சொல்ல போனோம்னா, இப்போ சொன்னது மாதிரி தான். 12 பேர் இருந்தாங்க, 12 பேர் 72 பேராக மாறினாங்க, 72 பேர் 120 பேராக மாறினாங்க, 120 பேர் 3000 பேராக மாறினாங்க, 3000 பேர் 5000 பேராக மாறினாங்க, 5000 பேர் மல்டிடியூட்ஸாக மாறினாங்க. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு தரிசனம், ஆலயத்துக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் என்னவென்றால் 1000 பேர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 1000 பேர். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க தரிசனம் 1000 people in church attendance. That is the vision. நம்ம grow ஆயிட்டே இருக்கோம். ஒரு வாரமும் ஆண்டவர் வந்து புது ஆத்துமக்களை கொண்டு வந்திருக்கிறார். எல்லா விதத்திலையும், ஆலயத்தில் மாத்திரம் அல்ல, ஆத்துமாக்கள் மாத்திரம் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு growth இருக்க வேண்டும். 10 வருடம் முன்னாடி எப்படி இருந்தோம்? சிங்கப்பூருக்கு வரும்போது எப்படி இருந்தோம்? எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம்? ஆனால் இன்னைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. 10 வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? நான் சிங்கிளா இருந்தேன், இன்னைக்கு நான் ஃபேமிலியா இருக்கேன், 2 குழந்தைங்க இருக்கிறது. growth. Because we need power. ஆண்டவருடைய பலன் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா grow ஆகிக்கொண்டே இருப்போம். அப்போஸ்தலர்கள்லாம் வளர்றாங்க, அங்க ஒரு பிரச்சனை வருது. ஐயோ, விதவைகளுக்கு சாப்பாடு கொடுக்கவில்லையே என்பது அவங்களுக்கு கேள்விப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க? ஓகே வாங்க எல்லாரும் கூடி ஒரு பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணி என்ன பண்றாங்க? ஒரு 7 பேரை கூப்பிடுங்க. 7 பேர் அவங்க அதை பார்க்கட்டும். நம்ம அப்போஸ்தலர்கள் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பிரேயர்ல தரித்திருந்து நம்ம பிரேயர் பண்ணுவோம். Now when people grow, we have to set leaders. And that is the principle our pastor follows. வளர different areasல, different sectorsல leaders உருவாக்குறாங்க. எதற்கு? we are planning for the vision that God has given to us. நமக்கு கொடுத்திருக்க தரிசனம் 1000 பேரோட தரிசனத்துக்கு நோக்கி நாங்க போய் கொண்டு இருக்கிறோம். அதற்கான தயார் நிலையில தான் நம்ம இருக்கிறோம். வளர்ச்சி அடைவதற்கு காரணம் நம்பர் 1, பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கணும். 2வது, there should be power of witnessing. சாட்சியை கொடுக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையும் ஆண்டவருக்காக அநேகரை பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். என்னோட ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு வீட்டுக்கு ஒரு அப்பாவுக்கு வந்து பேரலிட்டிக் மேன், அவங்க ஹிந்து ஊரில் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போனேன். ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு மாத்திரம் வரல, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் கிருபை செய்தார். அவங்க குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்பட்டது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவருடைய 2 பிள்ளைகள், கல்யாணமான பிள்ளைகள், அவங்களாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தார்கள். படிக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், காலேஜில் படிக்கும்போது சில நான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஜூனியர்ஸ், வருஷத்துக்கு ஒரு தாட்டி க்ரூசைட் நடத்துவோம். க்ரூசைட் நடத்தும் போது அநேக தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக கொடுத்து, முஸ்லீம் சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, ஹிந்து சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. அவளை கூட்டு போயிட்டு பீச் ஓரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தோம். பிகாஸ் என்னோட பிரின்சிபல், உங்கள் வாழ்க்கையில் ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் வராங்க என்றால் there is a purpose. உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்கள் முன்னாடி வராங்க என்றால் ஆண்டவர் ஒரு காரணம் வைத்திருக்கிறார். Are we reaching out? அப்படி ரீச் அவுட் பண்ணும்போது தான் பவர் ஆஃப் விட்னஸ் வரும்போது, நம்ம சாட்சியின் வல்லமை நமக்குள்ள வந்து சாட்சியா இருக்கும்போது அவர்களும் ஆண்டவரை தேடி வருவார்கள். Then we have next point, power of growing in our church, in our lives. 4வது காரணம், power of supernatural miracles, signs and wonders. 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பேதுரு போறாரு, யோவானும் போறாங்க, ஆலயத்துக்கு முன்பாக போறாங்க. அங்க யார் இருக்காங்க? ஒரு முடவன், சப்பானி, பேரலைட்டிக் மேன், நின்று பிச்சை கொண்டு எடுத்துக்கொண்டு இருக்கிறான். அவனுடைய வயசு 40 பிறவியிலிருந்தே, பிறக்கிறதுலேயே வந்து ஒரு முடவனா இருக்கிறான். அவனுடைய வேலை ஒன்றே ஒன்று, பிச்சை எடுக்கிறதான். காலைல தூக்கிட்டு வந்து சர்ச் முன்னாடி வைப்பாங்க,
சர்ச்சில் யாரெல்லாம் பிச்சை போடுறாங்களோ பிச்சை வாரிட்டு போகிறதான், எடுத்துக்கிட்டு போகிறதான். அவனுக்கு தெரியாது அந்த நாள் அவனுடைய நாள் என்பது அவனுக்கு தெரியாது. பீட்டரும் ஜானும் போகிறாங்க, போயிட்டு பார்க்கிறார்கள். பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவனுடைய என்ன ஏதாவது சாப்பாடு கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு லஞ்ச் நான் முடிச்சிருவேன், இல்லை டின்னர் முடிஞ்சிடும், கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்கன்னா 2 நாள் முடிச்சிடலாம், ஒரு நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், அப்படி கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய எண்ணங்கள் என்ன, ஏதோ எதிர்பார்க்கிறான். பீட்டர் சொல்கிறாரு, என்னை பாரு, என்கிட்ட ஒன்றுமே இல்லை கொடுக்கறதுக்கு, என்கிட்ட பொண்ணும் இல்லை பொருள்லாம் கொடுக்கறதுக்கு, ஆனால் என்கிட்ட ஒன்று உண்டு. வாட் இஸ் தட்? தட் இஸ் த பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். என்னுடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்கிட்ட இருக்கிறது. In the name of Jesus of Nazareth, get up and walk. அவ்வளவுதான், எழுந்து நட, நஸ்ரேயனாக இயேசுவின் நாமத்தில் நடந்து அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் எழுந்து நன்னு துள்ளி 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 குதிக்கிறான். ஒரு அற்புத சாட்சி. பைபிள் சொல்லுது, அவன் மூலமாக 5000 பேர் அன்று ரட்சிக்கப்பட்டார்கள். Because of one miracle. When we are filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது வரும்போது அநேகருக்கு அற்புதங்களை செய்ய ஆண்டவர் கிருபை செய்வார். அது மாத்திரமல்ல, தொர்கால் செத்து போய் கிடக்கிறான், பேதுருக்கு வந்து விழுது. நல்ல பொண்ணு, அவ நிறைய பேருக்கு தானம் பண்ணுவா, நல்லா சோ பண்ணுவா. ஆண்டவருக்குள்ள இருக்கிற மகள் இறந்து கிடக்கிறான்னு போறாரு பேதுரு, போயிட்டு தொர்காலே எழுந்துருன்றாரு, செத்தவங்க எழுந்துக்கிறாங்க. பேதுரு நடக்கும்போது அவருடைய நிழலில கடத்துறாங்க வியாதியஸ்தர்களை, அப்பயே அது அவருடைய ஷேடோவாது பட்டு சுகம் கிடைக்கும் என்று. பவுல் பார்க்கிறோம், பவுலோட கர்ச்சீஃப் ஏப்ரான், அவர் போட்டிருக்கிற ஏப்ரான் ட்ரெஸ் கர்ச்சீஃபை எடுத்துட்டு போயிட்டு வியாதியஸ்தர்களுக்கு கொடுக்குறாங்க, அவர்களாம் சுகம் அடைகிறார்கள். பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் சயின்ஸ், மிரக்கல்ஸ் அண்ட் வண்டர்ஸ். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பேஷண்ட் ஒருத்தர் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய பேஷண்ட் ஒருத்தர் பல வருடங்கள் முன்பு, கிட்டத்தட்ட ஒரு 8 years இருக்கும். ஒரு நாள் வந்தார், வந்துட்டு என் கையை பிடிச்சிட்டு 30 minutes தான் செஷன், ஆனால் அவர் ஒரு 15 minutes அழுதுகிட்டே இருந்தார். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னுடைய பிரெயினில் உள்ள ஒரு இரத்த குழாய் வந்து வெடிக்கிற தருணத்தில் இருக்குது. டாக்டர் சொன்னார், எனக்கு 20% தான் நான் வந்து உயிர் வாழ முடியும், 80% நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னார். எனக்கும் தெரியல என்ன பண்ணுறது, என்ன சொல்ல முடியும். ஒரு செத்து போகிற ஆள்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும், எப்போ வேணால் அது வெடிக்க நேரிடும். அது இல்லாமல் என் பொண்டாட்டிக்கு இப்போ தான் வேலை போயிடுச்சு அப்படின்னு வேறு சொன்னார். பிரச்சனை மேலே பிரச்சனை வந்தது. அப்போ நான் சொன்னேன், எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஆனால் என்னால் ஒன்று மட்டும் பண்ண முடியும் அப்படின்னு. என்னன்னு கேட்டார். நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணட்டுமான்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஓகே ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னார். அவர் ஆண்டவரை அறியாத ஒரு ஆள். ப்ரேயர் பண்ணேன், ஆண்டவரே நீர் உமாளக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, சுகம் கொடுக்க உமாளக்கூடும், அற்புதத்தை செய்ய உமாளக்கூடும் என்று சொல்லி ஜெபித்து, அவங்க ஒய்ஃப்க்கும் ஜெபித்து ஆண்டவரே வேலை கிடைக்கணும் அப்படின்னு அமுச்சு விட்டேன். நெக்ஸ்ட் டைம் வராரு, 1 week கழிச்சு வராரு. வந்து சொல்கிறாரு, நான் திருப்பி ஒரு ஸ்கேன் போனேன், டாக்டர் சொன்னாங்க 50% பெட்டராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். அதுவும் சொன்னார், என் ஒய்ஃப்க்கும் வேலை கிடைச்சிருச்சு, நான் எங்கே வேலை செய்கிறேனோ அதே லேபில் அவருக்கும் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னாரு. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வராரு, வந்துட்டு சொல்கிறாரு, எனக்கு இப்போ 80% பெட்டராக இருக்குன்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஜெபம் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய ஒய்ஃபோட அம்மா, என்னுடைய மாமியார் இதே பிரச்சனையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஊரில். ஸோ லாஸ்ட் வீக் என்னுடைய ஒய்ஃபை நான் அமுச்சு விட்டேன். அனுப்புறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப் சொன்னேன், என்னுடைய பேஷண்ட்டுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்கள் அம்மாவுக்கு அற்புதம் செய்ய வல்லவர். ஆமென். டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய டாக்டர்ஸ், நியூரோ சர்ஜன், நியூரோ மெடிசன், அப்போ இன்டர்வென்ஷனல் டாக்டர் ஒருத்தர், டயக்னோஸ்டிக் டாக்டர் ஒருத்தர், எல்லாரும் போட்டு மண்டையை போட்டு கிளப்பி என்ன ஆச்சு, கடைசியில் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சர்ஜரி பண்ணிட்டா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒன்று அவங்க இறக்கக்கூடும், இன்னொன்று அவங்க வந்து பேரலிட்டிக் ஆகக்கூடும். நீங்கள் வீட்டில் வெஜிடேட்டிவாக தான் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு வெஜிடேபிள் வீட்டில் எப்படி இருக்கோ அது போல தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2 வாரமே மனைவியோட கஷ்டங்கள் அப்போ தான் தெரிஞ்சுது. அவங்க அவ்வளோ சோகமாக இருந்து ஒன்றும் பேசாமல் வேலையில் ஜெஸ்ஸியை பார்த்துருக்காங்க. ஜெஸ்ஸி முன்னாடி பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. அவ்வளோ மைண்ட் ஃபுல்லாக அப்செட் ஆகிருந்தது.
ஜெபித்தோம், ஆண்டவரே என் பேஷண்ட்டுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன், அவங்களுக்கும் அற்புதம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் மண்டே ஒரு டாக்டரை போய் பார்த்தாங்க. எல்லா டாக்டரும் சொன்னது சர்ஜரி தேவைப்படாது அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். ஏன்னா தேவன் வல்லமை உள்ள தேவன், அற்புத அடையாளங்களை செய்கிற தேவன். அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், என்னோட பேஷண்ட்டுக்கு 8 ஃபைப்ராய்டு கட்டி இருந்துச்சு உட்ரஸ்ல. அதே போல வந்து அழுதாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜெபித்தோம், அடுத்த தாட்டி ஸ்கேன் வரும்போது ஒரு உட்ரஸ் கட்டி கூட இல்லை. ஆமென். The reason is God is so powerful. ஆவியானவர் வல்லமை உள்ள ஆவியானவர். Are we receiving it? நேற்று என்னால் முடியவே இல்லை, என் ஃபுல்லாக த்ரோட் ஃபுல்லாக வலி, அப்படியே ஃபீவரிஷாகவே இருந்துச்சு. தெரியும் சாத்தா ஏதோ பண்ணுறான்னு எனக்கு நல்லா தெரியும். இயேசுவின் நாமத்தில் போ. தட்ஸ் இட். இந்த நாள் இங்கே நிற்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். பிகாஸ் we need that power. நான் மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, மெய்யாகவே யோவான் 14:12 சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறேன் நான் செய்கிற, அவர் சொல்றது பாருங்க எப்படி சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ட்ரூலி ட்ரூலி ஐ டெல் யூ, நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் தானும் செய்வான். எதை சொல்றாரு? ஜீசஸ் பண்றதை நம்மளும் பண்ணுவோமா? அர்த்தவாசம் வந்து இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். ஜீசஸ் பண்ண பெரிய கிரியைகளையும் உங்களால என்னால செய்ய முடியும். எப்ப நான் ஆவியானவர் வரும்போது. நார்த் இந்தியாவுக்கு ஒரு தாட்டி மிஷின் ட்ரிப் போகும்போது ஒரு 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 சகோதரிக்கு 56 நாள் தொடர்ந்து உதிரப்போக்கு இருந்து கொண்டே இருந்தது, நிற்கவே இல்லை. ஆனால் அந்த நாளோட மெசேஜ் வந்து அந்த 12 years ஆஃப் ப்ளீடிங் டிஸார்டர் அந்த லேடியை பற்றி தான் அன்றைக்கி நான் பேசினேன். தனியாலாம் ப்ரேயர் பண்ணல, முடித்தோம், எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணோம். அற்புதம் அற்புதம் நடந்தவர்கள்லாம் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னபோது வந்து சொல்கிறாங்க, நான் இங்கே வர வரைக்கும் எனக்கு ப்ளீடிங் இருந்துச்சு, ஆண்டவர் இன்று நிறுத்தி போட்டார். ஆமென். இயேசு செஞ்சாரு, அதே காரியம் ஆண்டவர் இன்று செய்கிறார். இன்னும் ஒன்றுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், லாஸ்தரு உபயோக உயிரோடு எழுப்பணும் என்று விசுவாசத்தை கொண்டு இருக்கிறேன். நான் ஆண்டவர் சொல்றார், நான் செய்த காரியங்களை நீ செய்வீங்க, என்னோட பெரிதான காரியத்தையும் நீங்க செய்வீங்க, நீங்க விசுவாசித்தீங்கன்னா. உங்ககிட்ட யாரா வராங்களா, சிக்கா இருக்கேன், வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, ஜுரம் அடிக்குது, இல்லை எனக்கு கேன்சர் இருக்குது, வராங்களா? கூச்சப்படாதீங்க. உங்களை நீங்க நினைக்காதீங்க என்னால் செய்ய முடியாது. நீங்க செய்யல, ஆவியானவர் செய்யறாரு. ஆனா நீங்க என்ன பண்ணும்? கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. கையை வச்சு மாத்திரம் ஜெபிப்பீங்க. என்ன ஜெபிக்கிறேன் தெரியலனா பரவாயில்ல, ஆண்டவரே சுகம் கொடுங்க, ஆண்டவரே உம்மால கூடாத காரியம் இல்லை, சுகம் கொடுங்க, ஜெபிங்க. அற்புதத்தை செய்கிற தேவன் நம் தேவன். இட் இஸ் நாட் அஸ், ஆண்டவர் செய்கிறார். அடுத்தது 5வது காரியம், பவர் ஆஃப் கிவிங். கொடுப்பதில் ஒரு வல்லமை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44-45 வசனம் வாசிக்கும். பவர் ஆஃப் கிவிங். அப்போஸ்தலர் 2:44-45. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்பதிலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக கருத்திருந்தார்கள். ஓகே. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கிறேன். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவர்களின் கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. அப்போஸ்தலர் 4:32ஆம் வசனம். கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்கள் என்றால் வீடை விற்று கொடுத்தார்களாம். ஓகே, நம்ம இத்தனை பேர் வீடை விற்று கொடுக்க முடியும்? யோசிக்க வேண்டிய விஷயம். ஆதி காலத்து கிறிஸ்தவர்கள் முதல் சபை இதை தான் செய்தது. ஆலயத்திற்கு தேவையா, நான் வித்து எடுத்து வந்து கொடுக்குறேன், என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன், என்கிட்ட எதுவுமே இல்லையா கொடுக்குறேன். பர்னபாஸ் தன்னுடைய இடத்தை விட்டு நிலத்தை விட்டு எடுத்து வந்து கொடுக்குறாரு. அப்போஸ்தலர் வாதப்படியில் போடுகிறார்கள். பிகாஸ் பணத்தை விட பெரிதானவர் ஒருத்தர் இருக்கிறார்.
அதான் நம்ம ஆவியானவர். How is that you are giving? ஆவியானவர் வருவது கொடுக்கணும். நம்ம கொடுத்து மற்றவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். கிறிஸ்டியன் லைஃப், ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கொடுத்ததுல தான் இருக்குது. How much you are giving? It's not about நீங்க எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் அல்ல, வைத்து நான் செய்ய போறேன்றது அல்ல, எத்தனை எவ்வளவு போயிருக்கு நம்ம கிட்ட இருந்து ஆண்டவருக்காக. ஆண்டவர் கொடுக்கறதுல நம்ம ஒண்ணுமே நம்ம கொடுக்க முடியாது. we cannot outgive God. ஆண்டவரோட அதிகமாக நம்ம கொடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் கொடுத்ததை காட்டிலும் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, சீஷர்கள் என்கிட்ட இது இருக்கு நான் எடுத்துட்டு வந்து தரேன் என்று அப்போஸ்தலருடைய பாதப்படியில் வைத்தார்களாம். When Holy Spirit fills us, we will give. One good thing about our church is a giving church. Amen. ஒருத்தர் தான் ஆமென் சொல்றாங்க. நம்மளுடைய ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம்ன்றா கொடுக்கிற ஆலயம். ஆமென். சாதாரண காரியம் அல்ல. சின்ன ஒரு சபை கிட்டத்தட்ட 10 ஆலயத்தை கட்டி, ஒரு 5 ஆலயத்தை கட்டி கொடுத்து இன்னொரு 4 காரியங்கள் கட்டி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் a simple thing. $140,000 பட்ஜெட் ஆண்டவர் எழுப்பி கொண்டு இருக்கிறார் இருதயங்களை. எதற்காக ஆலயத்தை கட்ட, ஆண்டவருக்காக காரியங்களை கட்ட, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, மிஷன்ஸ்க்கு கொடுக்கிற காரியத்தில் ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். தேவைகள் அநேகம். ஒரு மிஷனில் பார்க்குற ஆளாக, ஒரு மிஷன் இன்சார்ஜாக நான் சொல்கிறேன், காரியங்கள் வரும். ஐயா எங்களுக்கு இது தேவை, அது தேவை, இது தேவை, அது தேவை, எங்களுக்கே தெரியாது யாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம பாஸ்டர் சொல்லுவார் சபையில், ஆண்டவர் ஏவுப்பட்டா சொல்லுங்க அப்படின்னு. அதே போல் ஆண்டவர் ஏவுப்படுவர்கள் வந்து கொடுப்பார்கள். That is the power of giving. நம்மகிட்ட இல்லாததுலேருந்தும் கொடுக்கணும். When the Holy Spirit comes upon us, not just money, our time, நம்மளுடைய நேரத்தை, நம்மளுடைய தாளந்துகளை, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ரிசோர்ஸஸ்லேருந்தும் நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவருக்காக கொடுக்கிற ஒரு வல்லமையை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். முதலாவது பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன், மறுரூபமாக்குதலின் வல்லமை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். இரண்டாவது பவர் ஆஃப் விட்னஸிங், சாட்சியின் வல்லமை ஆண்டவர் நமக்கு தருகிறார். மூன்றாவது பவர் ஆஃப் க்ரோவிங், வளர்ச்சியின் வல்லமை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். நான்காவது பவர் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் சயின்ஸ் மிராக்கிள்ஸ் அண்ட் வண்டர்ஸ், அற்புத அடையாளத்தின் வல்லமை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஐந்தாவது பவர் ஆஃப் கிவிங், கொடுப்பதில் வல்லமை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். ஆமென்.